கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு, மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு. கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு, மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்திலே ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். ஒரு அதிகாரத்தின் 78% ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையும் உபத்திரவங்களை குறித்து, பாடுகளை குறித்து, இன்னும் அவருடைய மரணத்தை குறித்து பேசுகிறது. அதே நேரத்தில் அவருடைய தீர்க்காயுசை குறித்தும் அது பேசுகிறது. இந்த பாகமானது ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. அது என்னவென்றால், மனுஷர்களுடைய பாவங்களுக்காக மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டவராக உயிர் தெழுந்தார். அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். தொடர்ந்து சொல்கிறார், ஆகவே பிதாவானவர் என் மேல் அன்பு கூறுகிறார். ஜீவனை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படி நான் என் ஜீவனை கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதற்கு பிரத்யட்சமாக சாட்சியாய் இருந்த பேதுரு திரளான கூட்டத்திற்கு முன்பாக மிக தைரியத்தோடு சொன்னான், தேவன் அவரை மரண கட்டுகளிலிருந்து விடுதலை செய்து ஜீவனோடு எழுப்பினார். ஆம், கல்லறை அவரை அடைத்து வைக்க முடியவில்லை. உண்மையிலேயே அவர் மரணத்தை ஜெயித்தார். பவுல் சொல்லுகிறார், மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் மரிப்பதில்லை. மரணத்திற்கு அவர் மேல் இனி அதிகாரம் இல்லை. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் சாட்சி கொடுக்கிறார், நானே ஆரம்பமும் முடிவும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலத்திற்கு ஜீவித்திருக்கிறேன். பாதாளத்தின் திறவுகோல் என்னிடத்தில் இருக்கிறது. சதா காலத்திற்கும் ஜீவனோடு இருக்கிற அவரிடத்தில் பாதாளத்தின் திறவுகோல் இருக்கிறது. அப்படிப்பட்ட அவர் பாவத்திலிருந்து வரக்கூடிய மரணத்திலிருந்து நம்மளை ரட்சிக்க வல்லமை உள்ளவராய், இன்னும் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். நீங்களும் அவரை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி செய்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக.